மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ். நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன கோபப்படாமலாம் இருக்க மாட்டேன். என் டயத்துக்கு நீ என்கிட்ட பேசிதான் ஆகணும். நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல? இவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு நான் பாட்டுக்கு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தேன். மன விட்டு பேச வச்சு இப்போ பேசினாதான் என்னால இருக்க முடியுங்கிற நிலைமையில விட்டுட்டு போலான்னு நினைச்ச. மிரட்டல, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட பேசினாதான் எனக்கு அந்த நாள் நல்லா இருக்கும். என் மனசுல இருக்க வலி வேதனை எல்லாத்தையும் நான் உன்கிட்ட பேசணும். முழுசா என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட. இனி முழுசா தெரிஞ்சுக்க. அதான் சொன்னேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. உன்னை நம்புற அளவுக்கு நான் இனி யாரையும் நம்ப மாட்டேன். எனக்கு நீ என்கிட்ட இருக்கணும், என் கூட தான் இருக்கணும். இங்க பாருங்க, எல்லா நாளும் அது சரிப்பட்டு வராது. நீங்க கொஞ்சம் பழகிக்கோங்க. ஏன் சரிப்பட்டு வராது? எனக்கு சரிப்பட்டு வராது. இங்க பாருங்க, நான் பொண்ணு, நீங்க ஆணு. அதுக்கு இவ்வளவு நாள் ஒழுங்கா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம சரியாதான் இருந்தோம். காதலு கருமந்திரன்ட்டு இப்ப எதுக்கு நீ அவனை காதலிட்டு போன? நான் காதலிக்கிறது பிரச்சனையா இல்ல அவரை காதலிக்கிறது பிரச்சனையா? காதலே தேவையில்லை. அழகா நீ பாட்டுல என்கிட்ட பேசிட்டு இருந்த. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. கார்ல நீ ஏன் கூட வந்துகிட்டு இருந்த? பிறகு எதுக்கு அவன் கூட போன? அவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டா இங்க பாரு, என் கூட தான் இருக்கணும். நான் காலேஜ் வருது டைம் பாஸ்க்கு இல்ல, உன் கூட இருக்கணும், உன் கூட பேசணுங்கக்காக தான். இந்த 25 வருஷத்துல என் மனசுல கண்ட அத்தனை வேதனை வலியும் உன்கிட்ட மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். எல்லாம் சொல்லி முடிக்கிற நேரத்துல நீ பாட்டுக்கு எவன் பின்னாடியோ போய்கிட்டு இருக்கா? எவன் பின்னாடியோ போகல, காதலிக்கிறவன் கூட தான் போனேன். ஓ, அப்போ அவன் வந்தா நீ என்கிட்ட பேச மாட்டேன். இல்ல, அப்படி சொல்ல வரல. ஏன் உங்க அம்மா கூட இருக்கும்போது என்கிட்ட நீ பேசல? உங்க வீட்டுல இருக்கும் போது நீ என்கிட்ட பேசுன. ஆனா அவன் வந்தா மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிற? உங்க அம்மா விட அவனுக்கு மேல அவன், உன் குடும்பத்தை விட அவன் உனக்கு மேல. அம்மாங்கிற உறவு வேற, அவரு வேற உறவு. நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியல? உங்க அம்மாக்கும் மேலையான்னு நான் கேட்டேன். இப்படி கேட்டா உங்க அம்மாக்கும் மேல இல்ல? உங்க அம்மா கிட்ட இருக்கும் போது கூட நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் வந்து நான் ஒதுங்கி ஒதுங்க போய்கிட்டு இருக்கா. பல்லாருன்னு அரைஞ்சிருவேன். என்னை விட்டு போக மாட்டல்ல? எனக்கு புரியல. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுங்க. நீயும் நானும் நல்ல நல்ல நண்பர்கள். நண்பர்கள் தானே, வேற ஒண்ணும் இல்லையே. இப்ப என்ன சொல்ல வர? இல்ல, பாசமா தொடங்கி இப்ப மிரட்ட தொழில பேசிட்டு இருக்கீங்களே. அது உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்கிட்ட பேசினா போதுன்னு அப்பாவித்தனமா கேட்டுட்டு இப்ப மிரட்டுறீங்க. எனக்கும் புரியல, நான் ஏன் பயந்து பேசுறதுக்கு வரேன்? நம்ம நல்ல நண்பர்கள். நண்பர்கள் தானே, வேற எதுவும் இல்லையே. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க. எப்படி? என்கிட்ட மனம் விட்டு பேசுவேன்னு, என் கூட இருப்பேன்னு. சரி, இவ்வளவுதானே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க. ஆனா நீங்க தினமும் பேச சொல்றீங்க. என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல. நான் திரும்பவும் சொல்றேன், அப்படியெல்லாம் ரொம்ப நாள் நம்ம நட்பை தொடர முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்குது, நான் அதை பார்க்கணும். அப்படின்னா? எனக்குன்னு லைஃப் இருக்கு, நான் அதை பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டே போகுது. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் மனசுல நான் இல்ல, ஒரு துளி கூட நான் இல்ல. நீ வெறும் மனசை விட்டு பேசுற, ஒரு உயிருள்ள ஜடமா பாக்குற. நான் மனசு நிறைய ஒண்ணு சுமந்துக்கிட்டேன். உன் கூட வாழ்ந்துட மாட்டேங்கிற கனவோட இருந்தேன். ஆனா உன் மனசு இனி நான் இடம் பிடிக்க முடியாது. இனி ஒரு நாளும் நான் உன் மனசுல இடம் பிடிக்க முடியாது. உன் கூட வாழணும்னு 1000 கனவு, 1000 கோட்டை கட்டிட்டேன். உன் பக்கத்துல கூட என்னால வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் உன்னை விட்டு விலகுறதா சரியா இருக்கும். இங்க பாருங்க,
எனக்குன்னு லைஃப் இருக்கு, என் குடும்பம் இருக்கு, எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும். இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் என் கணவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்களாம் வந்து பேசிட்டு இருக்க முடியும்? அப்போ வந்து மிரட்டுவீங்களா? இங்க பாருங்க, இது சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்னது? இதுக்கப்புறமா எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் பொண்ணு, எனக்கு குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் நடந்தே ஆகணும். நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். அவருக்கு உங்ககிட்ட பேசுறது பிடிக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவர் பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் பேச முடியாது. அப்போ நீங்க வந்து மிரட்டிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல, நான் உன்கிட்ட பேசணும், நீ என் கூட இருக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒண்ணு பண்ணலாம், உங்க மனசுல இருக்கதெல்லாம் மொத்தமா பேசி முடிச்சிருங்க. உங்க பாரம் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்க உங்க லைஃபை பார்த்துக்கோங்க, நான் என் லைஃபை பார்த்துக்கிறது. நான் பாரு, ஒரு நாள் மன விட்டு பேசி முடிச்சிருங்க. எப்போன்னு சொல்லுங்க, நான் கேட்கறேன். ச்சே! ஏய், ஏய், நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடி? நான் யாருக்குன்னு எனக்கு தெரியாதுடி. நான் யாருன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிச்சது போல இருக்கு. நான் யாரு? நான் எங்க வந்தேன்? இங்க இருக்கவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே எனக்கு புரியலடி. கூட இருக்கவங்களே என்ன பொண்ண பாக்குறாங்க. நான் யாரு? எனக்கு யாரு இருக்கா? எதுவுமே எனக்கு தெரியாது. உனக்கு என் மேல காதல், ஆனா காதலிக்கிற நிலைமை இல்லடி. நானே எனக்கு யாருன்னு தெரியாது. நான் எப்படி ஒரு பொண்ணு கூட நான் உங்ககிட்ட காதலை காட்டி, இல்ல நான் என் பேக்ரவுண்டு ஒருவேளை எனக்கு யாராவது இருந்திருந்தா, பொண்ணாட்டி பிள்ளைல இருந்தா உன் வாழ்க்கை நாசமா போயிருண்டி. எனக்கே நான் யாருன்னு தெரியாதப்போ நான் எப்படி நான் யாரு? நான் எப்படி இங்க வந்து? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. உனக்கு எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடி. ஒருவேளை அது வேற ஏதாவது உறவு முறையா இருந்தா, இல்ல வேற ஏதாவது சம்பந்தப்பட்டிருந்தா, இல்ல ஏதாவது இருந்தா, நான் எப்படி தெரிஞ்சுக்க? நான் எப்படி தெரிஞ்சுக்க? எனக்கு இவனை இவ்வளவு பிடிக்குது. எனக்கு இவனை இவ்வளவு பிடிக்குது. ஏதோ என் உடலோட உள்ளத்தோட கலந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னு தெரியலையே. இல்ல, இதுக்கப்புறம் இது தொடரக்கூடாது. அவனை பத்தின விஷயத்தை அவங்கிட்ட நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நான் ஒதுங்க போறேன். அவங்க வீட்டுல தானே யாரோ அவனை கொல்ல பாக்குறாங்க. அதை நானே கண்டுபிடிச்சு அவங்கிட்ட சொல்லிட்டு நான் ஒதுங்க போறேன். வேண்டாம், இந்த சித்திரவதை எனக்கு வேண்டாம். கண்டுபிடிக்கிறேன். அந்த வீட்டில் இருக்க ஒரே ஒரு ஆளுதான் அவனை கொல்ல பாக்குறேன். அது யாரு? நான் பார்த்தேன், பாதி உருவத்தை பார்த்தேன். முழுசா பார்க்கறதுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியும். இல்ல, அந்த வீட்டை நான் பார்த்தேன். திரும்ப அதே வீட்டுல நான் அந்த பாதி உருவத்தை பார்த்தேன். நான் பார்த்தேன். ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ரவுடிக்கு பயந்தே சின்ன பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ அந்த ரவுடி நான் பார்க்கும் போதே அது இவன் கிங்ஸ்ல இல்ல, அது இவன் இல்ல. நான் அவனை பார்த்திருக்கேன். அவன் ரொம்ப விகாரமா இருந்தான், ஆக்ரோஷமா இருந்தான். இல்ல, இத ஆள மாத்தி இருக்காங்க. அது இவன் இல்ல. ஒரே குழப்பமா இருக்கு. நான் பார்த்ததே மிருகம், ஆனா இவனுக்குள்ள மிருகத்தன்மை இல்ல. குழப்பமா இருக்கு. ஆனா உருவச்சமா ஒண்ணு போல இருக்கு. இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன்? எனக்கே இதெல்லாம் தெரிஞ்சது.
இருக்கா? வா, அவள தானே பார்க்க வந்த? ஆமா, தங்க மேல தான் பார்க்க வந்தேன். சரி வா, உள்ள வா. சரி, உள்ள வா, உள்ள வா. இதுல இரு, நான் தங்க மேல வர சொல்றேன். சரி. அவளை இங்க தேடி வரது நீ ஒருத்தி தான். சரி, அவளை வர சொல்லுங்க. இருமா, நான் வர சொல்றேன். அன்னைக்கு அந்த ரூம்ல தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் அந்த அரண்மனையில 2-3 இடத்த நான் பார்க்கல. இன்னைக்கு அதை பாத்திர வேண்டியதான். மேலேயே ரூம் இருக்கு போலக்கு. அங்கேயே போய் பாத்துருவான். கண்டிப்பா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்காமலா போயிடும். கண்டிப்பா போட்டோ கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்காமலா போயிடும். கொல்ல வந்தவனும் இதே வீட்டில் தான் இருக்கான். கிங்ஸனும் இதே வீட்டில் தான் இருக்காருன்னா அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் அது கிடைக்காம இருக்காது. கண்டிப்பா இருக்கா. சின்ன கூட கிடைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏய் ஜபா, கிங்ஸனை பாத்தியா? ஏன்டிஸே, உன் பேக்குக்குள்ள இருக்கான். போடி, நல்ல நக்கல் பண்ணுவா. ஏதோ நாங்க கூடயே வச்சு சுத்திட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. உங்க கூட தானே வருவான், அதான் கேட்டேன். நீதான் வர விடுறது இல்லையே. ஐயோ, போங்கடி. உங்க வீட்டை சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்ட? கூட்டு போனேன். அப்பா அவசரமா வெளியில போயிட்டாரு, அதனால விஷயத்த சொல்ல முடியல. அம்மாவும் அன்னைக்கு பார்க்க முடியாம போயிட்டு. ஓ, ஆக மொத்தம் உங்க அம்மா அப்பாவும் பார்க்கல? பார்க்கல, ஆனா பார்க்க வேண்டியவங்கள பார்த்தாங்க. என்ன சொல்ற? அது பின்னாடி தெரியும் உங்களுக்கு. சஸ்பென்ஸ். நீ கொடுக்கதே எல்லாமே அதிர்ச்சியா தான் இருக்கு, இதுல எக்ஸ்ட்ரா வேற கொடுக்க போறியாங்க. கிங்ஸன் வந்துட்டான். இந்த சொல்லுவாங்களே, ஒரே கல்ல 2 மாங்காடு, அது எனக்கு நடந்திருக்கு தெரியுமா? அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி பணக்காரக்கலாம் அடிக்கிறது எல்லாமே ஜாக் பட்டதானே அடிக்கி. சாரி. எதுக்கு சாரி? நேத்து வீட்டுக்கு வந்தியா? அது சரி, அப்புறமா பேசிக்கலாம். ஹாய் கிங்ஸ்லி. அவன் இவளை மதிக்க கூட மாட்டேங்கிறான். அன்னைக்கு நீ எங்க டாடியை பார்க்கவே இல்லை. அன்னைக்கு உங்க டாடி தானே போனாரு. சாரி, இன்னொன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இன்னொன்னு வரணும். கிங்ஸ்லி, நம்ம குரூப்பா சேர்ந்து வெளில எங்கேயாவது போலாமா? வேண்டாம். ப்ளீஸ், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் பேசலாம். நமக்குள்ள அன்பும் பாசமும் நட்பும் அதிகமாகும்ல. போலாமா? இல்ல, பரவாயில்ல, போலாம். ஹில் பிளேஸா பார்த்து போவோம், அப்பதான் நல்லா இருக்கும். போலாம். ஐயோ, மழை வந்துட்டே. லியோனா வா. வரேன். ஐயோ, மழை வந்துட்டே. நம்ம அங்க போலாம், உள்ள வாங்க. கார் விட்டுருக்க, உள்ள வா. இல்ல, நான் எனக்கு வேண்டாம், காருக்குள்ள போலாம். நினைஞ்சிட்டு இருக்க, சீக்கிரம் வா. லியோனா, என்ன 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 குளிருதா? கதை கதை பாருக்க தப்பு தப்பா நினைஞ்சுக்கிட்டு கொள்ளுறத செய்தி. வண்டியை நான் நிப்பாட்ட சொல்லட்டா? வேண்டாம், சரி, இங்க தள்ளி வா. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு கொள்ளுறல? கொள்ளறதா செய்து குளிரம் எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப கொள்ளுறதே. எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கலாமா? இல்ல, வேண்டாம், இருக்கட்டும். உங்க வீட்டுல எத்தனை வருஷமா நம்ம ஊர்ல இருக்கீங்க? நான் சின்ன பிள்ளையில இருந்தேன். சின்ன பிள்ளையில இருந்தே இருக்கியா? ஆமா. நீ பிறந்தல இருந்தே இப்போ வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? நான் பார்த்த உருவம் இது இல்ல. நான் பார்த்திருக்கேன், அந்த மிருகத்தோட முகத்தை நான் பார்த்திருக்கேன். அது இவ இல்ல, இவ இல்லவே இல்ல. சொல்லு, என்ன பார்த்திருக்கியா நீ? இல்ல, அதெல்லாம் நீங்க வெளியில வர மாட்டீங்கல்ல, அதனால எனக்கு தெரியாது. ஊர்ல யாருக்குமே என்ன தெரியாதா? தெரியாது. ஓ, அது எப்படி தெரியாம இருக்கும்? உங்க தாத்தா எல்லாம் எப்ப இறந்து போனாங்க? தாத்தா இறந்துட்டாங்களா? யார் சொன்னது? தாத்தா இறக்கலையா? நீ தாத்தா இல்லைன்னு சொன்ன. எங்க தாத்தா மிலிட்டரியில இருந்தாங்க, ரிட்டையர் ஆயிட்டு இப்ப ஏதோ மிலிட்டரியில வேற ஏதோ ஜாப்ல இருக்காங்க. வருவாங்க 5 வருஷத்துக்கு ஒருத்தருப்பு.
எங்கேயோ இடிக்குத, என்னமோ இருக்குது. எனக்கு அப்பப்போ ஒரு கனவு வருது. ஒரு முதியவர் பிரகாசமா இருக்காரு. தாடி அப்புறம் முடி எல்லாமே ஒயிட்டா தான் இருக்கு. அவர் முழு உருவத்தை நான் பார்க்கவே இல்லை. என் கையை பிடிச்சி நடக்கிறாரு. என் கையை பிடிச்சி நடக்கிறாரு. என் பக்கத்துல ஒரு சிங்கம் அப்படி அப்படின்னு கச்சிக்கிட்டே வரும். அப்படியே எனக்கு ஒரு எலிவேஷன் வந்துகிட்டே இருக்கு. எங்க தாத்தா கூட அவர் பர்ஸ்ல இப்படி ஒரு போட்டோ தான் வச்சிருப்பாரு. என்ன சொல்ற? ஆமா, உங்க தாத்தா பார்க்க முடியுமா? எனக்கு எங்க தாத்தா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க மிலிட்டரியில தான் இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. லெட்டர் ஏதாவது போடுவாரா? அப்போ உங்க தாத்தா வர்றது வைக்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? திடீர்னு வந்து நிப்பாங்க, என்ன பாப்பாங்க, போயிருவாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். உனக்கு சின்ன வயசுல மேரேஜ் ஏற்பாடு பண்ணப்போ உங்க தாத்தா ஒண்ணுமே சொல்லலையா? அதுவா, அது ஒரு பெரிய கதை. நாங்க எங்க தாத்தா செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டோம். அதனால தான் எங்க அம்மா அப்படி வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் தாத்தாக்கு விஷயம் போய் தாத்தா சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே எங்க அம்மா என்ன படிக்க அனுப்புறாங்க. எங்கேயோ இடிக்குதே. எப்படி அவருக்கு இதெல்லாம் தெரியுது? உனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குன்னு அவருக்கு யார் சொன்னா? அதான் லெட்டர் எல்லாம் போடலையே. அது எங்க தாத்தா எப்பமாவது வருவாங்கல்ல. ஏய், நான் கேட்க கொடுங்க பதில் சொல்லு. என்ன கேட்டதுக்கு தான பாஸ் சொல்லிட்டு இருக்க? சரி, முத நாள் நான் உன்னை பார்த்த ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் 2வது நாளும் என்ன பார்த்த, சரியா? ஆமா. 3வது திருப்பி என்ன காப்பாத்தின, சரியா? அதுல இருந்து 2வது வருஷம் நான் குத்துயிரும் கொலையுருமா கடந்தேன். நீ தான் என்ன தைரியமா வச்சு காப்பாத்தின, ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? அதுக்கப்புறம் நம்ம நல்ல நண்பர்களா இருக்கோம், சரியா? அதான் நடக்குது. வேற ஆனா நான் சொல்லுவேன், தப்பா நினைக்க மாட்டியா? நினைக்க மாட்டேன். ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு ஒண்ணு இல்ல, ஒரே மாதிரி ஒரு பொண்ணு பிறக்காது. இல்ல, ஒண்ணு இல்ல. என்னமோ சொல்ல வந்தா. ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணு லவ் பண்றானோ? மெதுவா போங்க. வண்டி அந்த சைடு நிப்பாட்டுங்க. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, இடத்துல போய் உட்காரு. சரி, இடத்துல போய் உட்காரு போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு புரியுதா புரியலையா? லியோனா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க. ஏய், உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன். லியோனா, இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. எந்தி. நான் ஏன் பண்றேன்னு புரியல. எனக்கு தெரியாது. தள்ளு. கண்ண பாரு. லியோனா, வேண்டாம். நான் எப்படி பண்றேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. வேண்டாம், உனக்கு ஒரு லைஃப் இருக்கு. இதை வேண்டதில் பார்த்துட்டு போயிடாத. இது தனிமைப்படுத்துற பாடு. வேண்டாம், போ. மனசாட்சி இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்ன? என்னவா?
ஒண்ணு. அதுக்கப்புறம் எப்படி? ஒரு தோழியா பார்த்தேன், ஒரு தாயா பார்த்தேன், அப்படிதான் நான் பாக்குறேன். உண்மையிலே உங்க மனசுல நான் இல்ல. எப்படி என் மனசுல இருப்ப? அதெல்லாம் இல்ல. நிஜமாவே இல்ல. இல்ல இல்ல, நீ தள்ளு. நிஜமாவே நான் இல்ல. இல்ல இல்லையா? இல்ல. அப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன? அப்படியே விட வேண்டியதானே? கூடயே இருக்கணும் ஆனா நான் வேண்டாம்ல. உங்க கூடயே இருக்கணும் ஆனா நான் வேண்டாம். என்னால முடியல. ஹே, நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கோவம் வந்துடும். இவ்ளோ நடத்திட்டு இருக்க இன்னும் ஃப்ரெண்ட் நினைக்கிட்டு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்க. ஆமா, உங்க மேல பைத்தியம் பிடிச்சிட்டேன். என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. வேண்டாம் வேண்டாம் சொல்றேன்ல. முடியாது. தப்பு பண்ண வச்சுட்டு நீ. இப்ப எனக்கு நீ வேணும், முழுசா வேணும். எடுத்துக்கோங்க. எடுத்துக்க தான் போறேன். இல்லனா என்னாச்சுது? கனவே. என்ன இப்படி வந்திருக்க? நம்ம இறங்கலாம். என்னாச்சு? தூங்கிட்ட? அதான் சரி போயிட்டே இருக்கட்டுமே நினைச்சேன். தூங்கிட்டேனா? தூங்கிட்ட. ஏதாவது கெட்ட கனவா? நல்ல கனவுதான், ஆனா எனக்கு செட் ஆகாத கனவு. ஓ சரி, இறங்குவோமா? சரி. டேய், நான் அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுலான்னு இருக்கேன். டேய், என் வாழ்க்கையில இப்படி ஒரு வசந்தம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. டேய், கனவு உலகத்து எது இருக்கியா என்ன? எனக்கு இன்னும் கனவு மாதிரி தான் இருக்கு. வந்து நின்னா போறடா தேவதை மாதிரி. என்ன ஒன் சைடா விரும்பியிருக்கா? டேய் டேய், பூல குத்து ரொம்பலாம் ஒண்ணுமே இல்லடா. டேய், அவ கண்டு இல்ல. டேய், நான் டோட்டல் அவுட்டுடா. அவ்வளோ பெரிய பேர் அழகியா? அழகியா? போங்கடா. டேய், பேசவே மாட்டேங்கிறடா. ஒரே ஒரு பார்வை மட்டும் தான் பாப்பா. 1000 அர்த்தம் சொல்லும். பயலுக்கு முத்தி போச்சு. இவன் லட்சணம் தெரிஞ்சு யார்ட்ட லவ் பண்றா? டேய், உன்னை பத்தின விவரம்லாம் தெரியுமா இப்படி? டேய், வாழ்ந்தா நான் அவ கூட தான் முடிவு பண்ணிட்டேன். டேய், அவ ஒருவேளை பின் வாங்கிட்டானா? ஆனா நீ சொல்றதை எனக்கு நம்ப முடியல. இருந்தாலும் உன்னை ஒருத்தி அவ்வளவு சின்சரா லவ் பண்ணி உன் பக்கத்துல உட்காந்து கார்ல எல்லாம் வந்திருக்கா, உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னா சரி, உண்மையிலே உன்னை விரும்பதாவே இருக்கட்டும். ஆனா பக்க கிராமத்து பொண்ணுங்க. ஆமாடா, ரொம்ப அமைதியா இருப்பா. அவ உடைய ரொம்ப நீட்டா இருக்கும். கிராமத்திக்காரிகளை பத்தி தெரியாம விளையாண்டுட்டு இருக்க போதுக்கு. டேய், நீ யாருன்னு தெரிஞ்சுது. உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சாலும் அந்த அளவுக்கு வெறுக்கவும் செஞ்சிருவா, பாத்துக்க. இல்ல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? டேய், உண்மையை தாண்டா சொல்றேன். அவ ஏதோ உன்னை பத்தி இம்ப்ரெஸ் ஆயிருக்கா, உன்னை ஒன் சைடா விரும்பிட்டா. அதை உன் தங்கச்சி உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டா. ஒருவேளை உன்னை பத்தின முழு சீர்வம் தெரிஞ்சதுன்னா? இல்லடா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளில வரலான்னு இருக்கேன். எனக்கு அவ மட்டும் போதும். நீ அவன் மேலுள்ள மோகத்துல பேசிக்கிட்டு இருக்கடா. நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, நீ என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாருங்கிறதுல அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா. இல்லடா, அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லாத்துல இருந்து வெளியில வந்துடலான்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? குடும்பம் நடத்திட்டு எனக்கு அவ மட்டும் போதும். டேய், அவள் நீங்க பார்த்தது இல்ல, அதான் நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. சொத்து என்னடா சொத்து, ஏடா பிசினஸ். அவளுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. டேய், நான் அப்படியே பிளாட் ஆயிட்டேன்டா. அவ என்ன விரும்புறான்னா என்னால நம்பவே முடியல. சடனா போய் அவ காலில் விழுந்து அவளை கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் தோணுச்சு. ஆனா ஒரேடியா வளைஞ்சிட்டு போனா நல்லா இருக்காதுன்னு அப்படி கெத்த மெயின்டைன் பண்ணா. ஆனா சத்தியமா முடியலடா. சந்தர்ப்பம் கிடைக்க நேரம் கட்டி அணைச்சிட மாட்டோமான்னு தோணுச்சு. ஆனா அவ நிச்சயமா அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டா. டேய், எனக்கு அவ கூட இருக்கணும் போல இருக்குடா. இருந்துட வேண்டியதுன்னு. டேய், அவ அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டா. இங்க பாரு, நம்ம மாதிரி பிள்ளைங்க நினைச்சுக்கிறாரு. அவ அப்படி அக்கமா இருக்கு, சுத்தமானவா. டேய், நீ ஆசைப்பட்ட மாதிரி முதைய அனுபவிச்சிரு. ஒருவேளை உன் லட்சணம்லாம் தெரிஞ்சு வேண்டான்னுட்டான்னு வச்சுக்கைய, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிரும், பாத்துக்க. என்னடா சொல்றீங்க? டேய், பொம்பளைங்க பத்தி உனக்கு தெரியலடா. இங்க பாரு, நம்ம கைப்படாத வரைக்கும் நம்ம அருமை தெரியாது. உன் கைப்படணும்.
பட்டாதான் உன்னையே சுத்தி சுத்தி வருவாங்கடா. நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணுடா பொம்பளைங்களுக்கு. என்ன சொல்றீங்க? தொட்டுடா. எதுக்கு கைப்படாம வச்சிருக்க? கைப்படாத ரோஜாக்கு மவுஸ் அதிகம் தான். அதே நேரத்துல வேலைபிளும் அதிகமா இருக்கும் பாத்துக்க. வேற எவனாவது கொத்திட்டு போயிடாம பாத்துக்க. நீ வேற பூலோகத்திரம்ப வானகத்திரம்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் ஒருத்தன் விட்டு வச்சிருப்பான். அவன் நெருப்பே. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் பக்கத்துல போனதுக்கே அப்படி தள்ளி தள்ளி போவா தெரியுமா? ஒண்ணு இல்ல, கார் லாக் பண்ண போனேன். அப்படி புழுவா துடிக்கிறான். அப்படி கண்ணுது தாரத்தாரியா கண்ணீர் கொட்டுது. அவ கண்ண கண்ணீரை பார்த்துன்னு நான் கையை எடுத்துட்டேன். என்னடா சொல்ற? டேய், அவ பக்கத்துல நெருங்கலாம் முடியாதுடா. அவன் நெருப்பு. நானும் என்ன நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணாமலாம் இல்ல. அப்படி கதை வடிக்கிற மாதிரி பக்கத்துல எல்லாம் போனேன். அப்படி பயத்தை நடுங்குறா. டேய், அவ பயத்தை நடுங்க நடுங்க தாண்டா எனக்கு கிட்ட ஏறிச்சுதே. நீ இப்ப சொல்றத பார்த்தா உசிரே கொடுத்துற போலுக்கு. டேய், அவளுக்காக என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அப்படியா? டேய், எனக்கு அவ வேணும். அப்பா கிட்ட பேசலான்னு பார்த்தா அவசரமா வெளில போயிட்டாரு. சரி, கழுத்து பண்ணிட்டு அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். நான் சொல்றதை கேளு. கையை வச்சுட்டே கழுத்த முடி. டேய், அவ சம்மதிக்க மாட்டாடா. உன்னை ஒன் சைட விரும்பியிருக்கால. டேய், ஒன் சைடு லவ்டா. நீ என்ன சொன்னாலும் கேப்பா. இல்லடா, உனக்கு அவ வேணுமா வேண்டாமா? வேணும்டா. எதுக்குடா நான் தள்ளி போட்டுக்கிட்டு? ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட இல்லாத காசு பணமா? இங்க பாரு, உன் குடும்ப டீட்டெயிலாம் தெரிஞ்சுதோ. உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுது. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவ உன்னை கல்யாணம் பண்ணவும் மாட்டா. டேய், தொற்றுடா. எதுக்கு நாளை தள்ளி போட்டுக்கிட்டு? டேய், தப்பா இல்லாத. எப்படி தப்பாகும்? இப்போ உனக்கு அவ வேணுமா வேண்டாமா? இந்த நிமிஷம் வெறியா இருக்கேன்டா. அப்ப என்னடா? போ, தூக்கிட்டு வா. ஏச்சத்தை பாத்துக்கலாம். தூக்கிட்டு வாரு. அவ்வளோ புழக்கத்திறமையா? பாத்துருவோம் நம்மளும். அதுக்கு தானடா தூக்கிட்டு வர சொல்லியிருக்க. பார்க்கலாம் பூலோகத்திறம்பைய நாமளும் முழுசா. நான் போகணும். நான் வீட்டுக்கு போகணும். இங்க பாரு லியோனா. நான் வீட்டுக்கு போகணும். புரியுது. நான் உன்கிட்ட பேசணும். இங்க பாருங்க. அது வந்து இங்க பாருங்க. நான் வீட்டுக்கு போகணும். என்ன விடுங்க. பயப்படாத, இங்க எதுவும் நடக்காது. இங்க பாருங்க. இப்படி தூக்கிட்டு வந்ததே தப்பு. நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க. நான் போறேன், விடுங்க. ஐயோ லீனா, இங்க யாரும் வரமாட்டாங்க. பயப்படாத. என்ன விட போறீங்களா இல்லையா? லியோனா, நீ பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ், ப்ளீஸ். சரி, நான் ஒன்றும் பண்ணல. ஓ, விருப்பம் இல்லைன்னா எதுவும் வேண்டாம். சாரி, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தூண்டி விட்டுட்டானுங்க. நான் அந்த நினைப்புல பண்ணிட்டேன். சரி, நான் அப்பாட்ட பேசுறேன். அப்பாட்ட பேசிட்டேன். அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாரு. என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரி சரி, நானே கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். வேண்டாம், நான் போயிடுவேன். என்ன வழி மட்டும் விடுங்க. நைட் ஆயிட்டு நான் கொண்டு விடுதேனே. ஒண்ணும் வேண்டாம், நான் போறேன். சாரி சாரி சாரி. நீங்க பாரு, நான் இது வரைக்கும் எந்த பொருள் பேசுனதில்ல. சத்தியமா சொல்றேன். நீ அப்படிலாம் எதுவும் பின்வாங்க மாட்டிய. நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடுங்க. சரி சரி, பயப்படாத, போ. டேய், என்ன அனுப்பி வச்சுட்டு இருக்கா? டேய், அவ பயப்படுறான். அவ போட்டோம். லீனா, நீ கிளம்பு. என்னடா கை கெட்டினதா வாய் கட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், பொம்பளை பிள்ளைடா. போனா வராது, பாத்துக்க. நீ கிளம்பு லீனா. டேய், நீங்க கிளம்புங்க. டேய், இது கெஸ்ட் ஹவுஸ். இங்க ஒரு ஈ காக்கா கூட வராது. நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லடா. டேய், உனக்கு சொந்தமானது என்ன? என்ஜாய். டேய், தப்பா பேசுன மூஞ்சி மாதிரி பேத்துவேன். வழிவிட, ஏதோ பக்கத்துல நிக்க. என்னடா கிஷோரு, இவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ், மலைக்காடு, ஈ காக்கா கூட வராது. இவ கத்துனால கதனா கூட யாருக்கும் கேட்காது. வேண்டா, போயிரு. நீ குடிச்சுக்க. தூரப்பா. சே, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். டேய், போயிருங்க. லீனா, நம்ம போலாம். அச்சச்சோ, தூக்கிட்டு வர சொல்றதே நாங்க எங்களுக்காக வேண்டா. வேண்டா, நான் யான்னு உனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லடா, இங்க நீயும் மாட்டிருக்க. டேய், இவனை அடிச்சு தூர போட்டு அவளை தூக்குடா. டேய், எவ்வளவு பக்கத்துல வந்தீங்க? சரி, நான் வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னா இவங்களை பத்தி தெரிஞ்சோம். இவ்வளவு கிளம்ப வந்துட்டேன்னா இந்த பாரு, இங்க இருந்து பிள்ளை தப்பிச்சு போயிடலாம். வா. என்னை விட்டு நான் போறேன். சரி சரி, வா போயிடலாம். வேண்டாக்கி சரி, அவளை விட்டு நீ மட்டும் போ. டேய், கொண்டு எரிஞ்சிருவேன். டேய் ரவுடிகளா, வாங்கடா. டேய், வேண்டாம். அவகிட்ட யாரும் நெருங்கிடுங்க. கொண்டு வா. டேய், உயிருக்கு காதலிச்சுட்டு இருக்க. வேண்டது ஏதாவது வேலை பார்த்துறீங்கடா. டேய், உங்களுக்குலாம் போட்டு வளர்த்த இல்ல. என் முதுகெல்லாம் குத்துறீங்க. ஒருத்தர விட மாட்டேன். கண்டு துண்டு வைக்கிறேன். பொறுக்கி போயிடும் தெரிஞ்சு உங்க கூட சவாசம் வச்சுக்கிட்டா எனக்கு தேவைதான். இவ்வளவு வர்மிச்ச பாரு, அங்கதான்டா நீ மாட்டிக்கிட்ட. ஐயோ ஐயோ, முட்டாள்தனம் பண்ணிட்டேன். டேய், அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். டேய், வழி விடுங்கடா.
டேய் வாங்கடா. வேண்டாம் டேய் வேண்டாம். கிஷோர் நீ தள்ளிரு, எங்களுக்கு அவ வேணும். நீ சொன்ன மாதிரியே அவ பூலோகத்து ரொம்ப தான். டேய் இல்லடா வா நம்ம இங்க போயிடலாம். டேய் அந்த கிஷோரை பிடிச்சி கட்டுவீங்கடா. டேய் வேண்டாடா. டேய் வேண்டாம். டேய் வேண்டாம்டா. டேய் ப்ளீஸ்டா அவளை விட்டுருங்கடா. டேய் அவ எனக்கு வேணுடா. அவ கூட ரொம்ப நாள் வாழ ஆசைப்பட்டு இருக்கேன். டேய் வேண்டாம் பாத்தாதீங்கடா. டேய் என்கிட்ட சொத்து சுகம் எழுதி தரேன். அவளை விட்டுருங்கடா. எங்க கிட்ட இல்லாத சொத்தா? கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த பூலோகத்துல நம்பியே வாங்க முடியாது. நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. டேய் எங்களுக்கு டைம் இல்ல. டேய் அவளை எடுத்து விடல. டேய் 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 வேண்டாம்டா. டேய் விட்டுருங்கடா. ஏய் வாடே. டேய் டேய் வேண்டாம்டா முரளி. டேய் விட்டுடா. டேய் லியோனாவை விட்டுருங்கடா. டேய் ப்ளீஸ்டா. டேய் நேரம் இல்ல, அவளை தூக்குங்கடா. கொன்னு எரிஞ்சுவா. இதுல எவனாவது ஒருத்தன் உயிரோடு இருந்தா எனக்கு சொல்லி அனுப்பு. வா போலாம். சாரி அது வந்து தேரி பொண்ணை காப்பாற்ற முடியல மீச போடா. தூக்கிட்ட வர யார் சொத்த யார் தூக்குறது? ஏன் சொத்து இவ ஏன் சொத்து?